பெண் காவல் அதிகாரியை வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பரப்பியதாக கோவை பெண் ஓட்டுநர் ஷர்மிளா மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் முதல் பெண் தனியார் பேருந்து ஓட்டுநர் என இணையத்தில் பிரபலமானவர் ஷர்மிளா. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட ஏராளமான அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள் என பலரும் இவருக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தனர். அதே சமயம் கனிமொழி பேருந்தில் பயணித்ததை தொடர்ந்து பேருந்து உரிமையாளருக்கும் ஷர்மிளாவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அவர் பணியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். இந்த தகவலும் சமூக வலைதளத்தில் பரவியதை அடுத்து மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் ஷர்மிளாவை நேரில் அழைத்து கார் ஒன்றை பரிசாக வழங்குவதாக அறிவித்தார். இவ்வாறு சமூக வலைதளங்களில் பிரபலமாக இருக்கும் இவர் கடந்த 2ஆம் தேதி கோவை சங்கனூர் சந்திப்பில் போக்குவரத்துக்கு இடையூறாக காரை இயக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் காட்டூர் போக்குவரத்து சிறப்பு துணை காவல் ஆய்வாளர் ராஜேஸ்வரி அவரை தடுத்து நிறுத்தியதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து போக்குவரத்து ஆய்வாளர் ராஜேஸ்வரியின் வீடியோவை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்ட ஷர்மிளா, அதில் போக்குவரத்து ஆய்வாளர் லஞ்சம் கேட்டு மிரட்டுவதாகவும் இது தொடர்பாக உயரதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் அதிர்ச்சி அடைந்த ராஜேஸ்வரி இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். இதன் பேரில் ஷர்மிளா மீது வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்ஸ்டாகிராம் பிரபலம் என்பதை பயன்படுத்தி போலீஸ் குறித்து அவதூறாக தகவல் பரப்பிய பெண் ஓட்டுநர் ஷர்மிளா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.